தமிழகத்தில் புதிதாக கட்சி ஒன்று உருவாகுவதாக தெரிய வருகிறது. ஏற்கனவே தேசிய கட்சியின் மாநில தலைவராக இருந்திருக்கிறார். அவருடைய பதவியை பறித்தவுடன் கை உடைந்த நிலையில் இருந்து வருகிறார். 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பிருந்த கூட்டணியை உடைய காரணமாகவும் இருந்திருக்கிறார். இப்போது யார் என்று உங்களுக்கு புரிந்திருக்கும். அவர் யாருமில்லை, அண்ணாமலைதான். இவரை பற்றி தான் இன்றைய செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்க போகிறோம். ஏப்ரல் 12ஆம் தேதி அண்ணாமலையிடம் இருந்த தமிழக பாஜக தலைவர் பதவி பறிக்கப்பட்டிருக்கிறது. அப்பதவிக்கு புதிதாக நயினார் நாகேந்திரன் நியமிக்கப்பட்டார். தலைவர் பதவியை தக்க வைத்துக் கொள்ள அண்ணாமலை தண்ணீர் குடித்து பார்த்தார், போனியாகவில்லை. அதன் பிறகு மத்திய இணையமைச்சர் பதவி கிடைக்கும் என எதிர்பார்த்தார். இதனைத் தொடர்ந்து ஆந்திராவில் காலியாக இருந்த மாநிலங்களவை எம்பி இடத்தை பிடிக்க சந்திரபாபு நாயுடுவின் மகனும் அமைச்சருமான நாரா லோகேஷ் மூலம் காய்களை நகர்த்தினார். அதற்கு கட்சி தலைமை முட்டுக்கட்டை போட்டுவிட்டதாகவும் கூறப்படுகிறது. இதில் கடும் அதிருப்தியடைந்த அண்ணாமலை அதனால் கட்சி நிகழ்வுகளை புறக்கணிப்பது, தன்னிச்சையாக ஆர்ப்பாட்டங்களை நடத்துவது என தனித்தனி ரூட்டில் பயணிக்க தொடங்கியிருக்கிறார். அண்ணாமலையின் ஆதரவு ஐடி விங் மூலம் நயினாருக்கு நெருக்கடி கொடுக்கப்பட்டு வருகிறது. அவ்வப்போது அதிமுக பாஜக கூட்டணிக்கு எதிராகவும் அண்ணாமலை கருத்துக்களை தெரிவித்து வருகின்ற நிலையிலும் கட்சிக்குள் பெரும் கொந்தளிப்பை உண்டாக்கி இருக்கிறது. இந்த சூழ்நிலையில்தான் டெல்லியை தலைமையிடமாக கொண்டு அண்ணாமலை அன்பு கூட்டம் என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த அமைப்பிற்கு மாநிலம், தொகுதி, மாவட்டம், தாலுகா வாரியாக அமைப்பாளர்களை நியமனம் செய்யும் பணிகள் முழுவீச்சில் நடந்து வருகின்றனர். அதற்கான விண்ணப்ப படிவம் வாட்ஸ்அப் குழுக்கள், ஃபேஸ்புக், ட்விட்டர் போன்ற சமூக வலைதளங்களிலும் பகிரப்பட்டு வருகிறது. இந்த விண்ணப்பம் பாஜகவின் கட்சி வண்ணத்திலேயே இருப்பது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே கடும் அதிருப்தியில் இருக்கும் அண்ணாமலை தனி கட்சி தொடங்க போகிறார் என்ற பேச்சு எழுந்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் அதற்கு வலு சேர்க்கும் விதமாக அண்ணாமலை அன்பு கூட்டம் செயல்பாடுகள் இருப்பதாக கருதுகிறார்கள் அரசியல் நோக்கர்கள். தேசிய கட்சியின் மாநில தலைவர் என்கின்ற உயர்ந்த பொறுப்பு அண்ணாமலைக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. வருங்காலத்தில் வேறு பொறுப்புகள் கூட கிடைக்க வாய்ப்பிருக்கிறது அண்ணாமலைக்கு. சமீபத்தில் அண்ணாமலை அன்பு கூட்டம் என்கின்ற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது பாஜகவிற்குள் அண்ணாமலைக்கு என ரசிகர் மன்றம் அமைப்பது போன்றது. இல கணேசன், ஹெச் ராஜா, தமிழிசை போன்ற மூத்த தலைவர்களும் இப்படி அமைப்பு இருக்கிறதா? இது முழுக்க முழுக்க அண்ணாமலையை முன்னிலைப்படுத்தும் செயல். இது பாஜகவிற்கு பெரிய ஆபத்தாக அமைந்துவிடும். இது அண்ணாமலையின் அனுமதியுடன் நடந்தால் மிகப்பெரிய தவறு. இந்த அமைப்பில் யாரும் சேர வேண்டாம் என அண்ணாமலை இதுவரை அறிக்கை வெளியிடவில்லை. ஆகவே அவருக்கு இதில் தொடர்பு இருப்பதாகவே தெரிய வருகிறது. சமீபத்தில் ஒரு பெரிய ஜோதிடரை அண்ணாமலை சந்தித்திருக்கிறார். அவர், நீங்கள் தனி கட்சி தொடங்கினால் பெரிய எழுச்சி ஏற்படும், அதற்கான ராஜயோகம் இருக்கிறது, அடுத்த பிரதமரை நீங்கள்தான் என சொன்னதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆகவேதான் அண்ணாமலை இப்படியெல்லாம் செய்து வருகிறார். ஆனால் தனித்தனியாக போட்டியிட்டால் அண்ணாமலையால் கவுன்சிலராக கூட ஆக முடியாது என்பதுதான் எதிர்பாராத உண்மையாகவே இருந்து வருகிறது. இது குறித்து அண்ணாமலை அன்பு கூட்டம் அமைப்பின் நிர்வாகி, நாங்கள் 2020ஆம் ஆண்டு முதல் இயங்கி வருகிறோம். இது ஒரு சமூக சேவை அமைப்பு. அன்னதானம், இரத்த தானம் என செய்து வருகிறோம். தற்பொழுது இந்த அமைப்பை NGOவாக மாற்றி இருக்கிறோம். இதற்கு தமிழகத்தைச் சேர்ந்த பழனிவேல் என்பவர்தான் தலைவராக இருக்கிறார். தமிழகத்தில் உள்ள 234 சட்டமன்ற தொகுதிகளில் இருந்தும் ஏராளமானோர் எங்கள் அமைப்பில் இணைந்திருக்கிறார்கள். தேசிய கொடியில் இருக்கும் வண்ணத்தை தான் நாங்கள் பயன்படுத்தி வருகிறோம். பாஜகவிற்கு போட்டியாக நாங்கள் செயல்படவில்லை. இதில் அண்ணாமலைக்கு எந்த தொடர்பும் கிடையாது. அவர் சொல்லி நாங்கள் ஆரம்பிக்கவில்லை. ஆனால் இது அண்ணாமலை சாருக்கு தெரியும். தமிழகத்தை அவர் ஆட்சி செய்ய வேண்டும் என்ற ஆசை எங்களுக்கு இருக்கிறது. நல்ல தலைவரை தேர்வு செய்ய தமிழக மக்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது. தேர்தல் நேரத்தில் அண்ணாமலை பற்றியும் மற்ற வேட்பாளர் பற்றியும் வாக்காளர்களிடம் தெரியப்படுத்தும் வேலைகளில் ஈடுபட்டாலும் கூட ஈடுபடுவோம். ஆனால் அதற்கான முடிவுகளை இன்னும் எடுக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. ஆக மொத்தத்தில் அன்பு கூட்டம் அண்ணாமலையை வலுப்படுத்துமா இல்லையா, பாஜகவை பிளவுபடுத்துமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.